வணக்கம் நண்பர்களே. திமுக அந்த கட்சி ஸ்டாலின் அண்ட் உதயநிதி 2 பேருடைய கைகளில் மட்டுமே இருக்க வேண்டும். தன் குடும்ப உறுப்பினர்கள், அதாவது கருணாநிதியினுடைய குடும்ப உறுப்பினர்கள் யாரும் இந்த அரசியலுக்குள், மாநில அரசியலுக்குள் உள் வந்துவிடக்கூடாது என்பதற்காக பல பிரயத்தனங்கள் செய்தது நாம் வரலாற்றில் பார்த்துட்டு தான் இருக்கோம். வரலாறுங்கிற நீண்டகால வரலாறுலாம் இல்லை, இப்போ சமீபத்திய வரலாறு, கருணாநிதி அவர்களுடைய மறைவுக்கு பின். அந்த வகையில் கனிமொழி அவர்களை நீண்ட நாட்களாகவே டெல்லி அரசியலுக்கு மட்டுமே பயன்படுத்தி வந்தார்கள். மாநில அரசியலில் அவர் அவ்வப்போது ஏதாவது எழுகிற மிகப்பெரிய பிரச்சனைகளுக்கு ஒரு சில வார்த்தைகளை அறிக்கையாக சொல்வார். அதுவும் நிருபர்கள் கேட்டால், பத்திரிகையாளர் கேட்டால் பதில் சொல்வார். தப்பா எங்கேயாவது ஒரு நிகழ்வில் பத்திரிகையாளர் மத்தியில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அது சொல்லுவாங்க, மற்றபடி வேறும் சொல்வதில்லை. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. இடி ரைடு குறித்தும் இந்த 2G வழக்கினுடைய போக்கு குறித்தும் அவருக்கு சற்று ஒரு விதமான ஒரு அப்டேட்னு சொல்லலாம் நிகழ்ந்திருக்கு. 2G வழக்கு திரும்ப தன்னை தாக்கிவிடும், தன் அரசியல் எதிர்காலத்தையும் தன்னுடைய அந்த வயதான 60 வயதை நெருங்குகிற அல்லது நெருங்கி கொண்டிருக்கிற கனிமொழி தன்னுடைய வயதான காலங்கள் சிறைவாசத்தில் கழிக்க வேண்டுமோ என்ற அச்சத்தில் இருக்கிறார். அதனால் 2G வழக்கை வைத்து தான் மத்திய அரசாங்கம் இவரை சற்று கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கும். இது போக மாநில அரசுக்குள் மாநில அரசியலில் நாம் கொஞ்சம் இறங்கினால் மட்டுமே நமக்கான அரசியல் பாதுகாப்பு கிடைக்கும் என்ற நிலைக்கு கனிமொழி வந்திருப்பதாக அரசியல் வட்டார தகவல்கள். தொடர்ந்து நாங்கள் அந்த அரசியல் நிகழ்வுகளை பதிவு செஞ்சுட்டே தான் வரோம். அந்த வகையில் இந்த பதிவும் இருக்குது. அதனால் மாநில அரசியலில் இப்போ தான் அவங்க என்ட்ரி ஆகுறாங்க. ஏன்னா மத்திய அரசினுடைய வேகம் அதிகரிக்கும் என்னும் பொழுது அவர்களிடம் சமரசமாகாமல் தப்பிக்க வேண்டும் என்றால் மாநில அரசியலில் ஈடுபடுத்த தவிர கனிமொழிக்கு வேறு வழி இல்லை. இப்போ மாநில அரசியலில் கனிமொழி என்ட்ரி கொடுக்கிறார். ஸ்டாலின் அண்ட் உதயநிதி, குறிப்பாக உதயநிதி ஸ்டாலினுடைய நிலை என்னாகும் தொடர்ந்து பேசுவோம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.